பேச்சுவார்த்தை. எதிர்பார்த்தபடியே பேச்சுவார்த்தையில சுமூகமா எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. ரஷ்யா சொல்றது மொத்தம் 4 ஒப்லாஸ்ட். முதல்ல அங்கருந்து வெளிய போங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல. பட் ஆனா அதுக்கு அதுவும் சில கண்டிஷன்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன்லாம் வந்து ஏற்புடையதா ஒத்துக்க முடியாத அளவுக்கு கண்டிஷன ரஷ்யா தரப்பு வந்து குடுக்குறாங்க. இருந்தாலும் நாங்க அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறது போல போலியான செய்திகள். ஏன்னா இப்போ மேற்கு மீடியாக்கெல்லாம் பேசினாலே பொய் தானோ அப்படிங்கிறது போல மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு போல யோசனைகள் வருது. ஏன்னா இதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு நெறையா. பட் ஆனா அது ரஷ்ய தரப்பு வந்து வைக்கக்கூடிய டிமாண்ட உக்ரைன் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இதா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்டா நாங்க நல்லவங்க தான். ஆனா ரஷ்யா கெட்டவங்க அப்படிங்கிறது போல ஒரு செய்திய சொல்றது தான் போலியா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ. இப்போ பேச்சுவார்த்தை வந்து பண்ணா முழுவதும் தோல்வியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 1000 பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் 1000க்கு 1000 அப்படிங்கிறது போல. ஒரு நபருக்கு ஒரு நபர் தான். ஒரு நபருக்கு ஒரு நபர் தான். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருந்தாரு ஆல் ஃபார் ஆல் எக்ஸ்சேஞ்சுன்ட்டு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சோ ரஷ்யா அவங்களோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கிறாங்க. சீஸ் ஃபயர் வேணும்னா பெர்மனன்ட்டான பீஸ் வரணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா தான் சீஸ் ஃபயர் வரும். இல்லைன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்புல முடிவுகளா இருக்கிறாங்க. ஸோ 4 ஒப்லாஸ்ட் வந்து முதல்ல வெளிய போறதுக்கு உக்ரைன் ரெடியா இல்ல. 2வது இந்த 1000 பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு 1000 பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்டின்னா, இது தொடக்கமே. இதுக்கப்புறம் தொடர்ந்து இரு நாடுகளும் பேசிக்கலாம். பேசுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்க இரு தரப்புல இருந்தும். சோ பேசிக்குவாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பைடன் அவர்களோட அரசாங்கத்துல செஞ்ச முட்டாள்தனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன கம்ப்ளீட்டா ரஷ்யாவோட பேச விடாம பண்ணது. ஏன்னா அதனால மிகப்பெரும் அளவுல எஸ்கலேஷன் இருந்துட்டு இருந்தது. இப்போ உக்ரைனும் ரஷ்யாவே பேசிக்கிறாங்க அப்படின்னா, மேபி எஸ்கலேஷன் பெருமளவுல இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். சோ இதுதான் பேச்சுவார்த்தையோட என்டையர் சாராம்சம். ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அப்படியே அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சோம்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இத பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. "ஏங்க அமெரிக்கா எங்களுக்கு பிரஷர் அதிகமா போடுறாங்க, ரஷ்யாவுக்கு போடுறத விட." அப்படிங்குள்ள ஒரு தரப்புல இருந்து இருந்தது. இப்போ எல்லாம் ரெடியாகுங்கப்பா. பேச்சுவார்த்தைகள் ஒண்ணும் சரி வரல. சாங்ஷன் போடுறதுக்கெல்லாம் ரெடியாகுங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து கால்ஸ் வந்துருச்சு. யூரோப்பியன் யூனியன், அதுக்கப்புறம் யுகே இவங்கலாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. மிக பெரும் அழுத்தங்கள் இதுக்கு மேல ரஷ்யாக்கு இருக்கும் அப்படிங்கிற மாற்றங்கள் இல்ல. அது அழுத்தங்கள்ன்றது ரஷ்யாக்கு இல்ல அவங்களுக்கு அவங்களே போட்டுக்கக்கூடிய அழுத்தங்களா அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன மாதிரியான சாங்ஷன்லாம் போடலாம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கேஸ் டிரான்சிட் அப்புறம் ஆயில் டிரான்சிட். சோ இது 2யும் கம்ப்ளீட்டா ரஷ்யா கிட்ட இருந்து கட் பண்ணுவாங்களா? அப்படின்னு பல நாடுகளும் ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அதிகமா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல மத்த நாடுகள்லாம் ஆயில் அப்படிங்கிறது போல பலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்தது இந்த போலி தகவல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது எந்த அளவுக்கு போலி அப்படின்னா, அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? சோ அவரு தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, ப்ரீ மெச்சூர் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியா எங்களுக்கு ஆஃபர் பண்ணுச்சு 0 டாரிஃப். அதாவது இந்தியாக்குள்ள போய் அமெரிக்க பொருட்கள் விக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சல்லி பைசா இல்லாம வரி கட்டாம, அவங்க பொருள மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய காஸ்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஆ வித்துக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவங்க என்ன எம்ஆர்பி போட்டு கொண்டு வந்து விக்கிறாங்களோ, அத அப்படியே நம்ம கிட்ட வித்துட்டு போயிரலாம். டாக்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஜ நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் தரப்புல இருந்து ப்ரீ மெச்சூர்ன்னு சொல்லும்போது, அடேங்கப்பா! என்னப்பா ஒரு அதிபர அளக்கலாம், இந்த அளவு கலப்பீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, அ அவரு ஒண்ணும் பெருமளவுல இன்வால்வ் ஆகலையாமா. அதாவது இந்தியாவும், பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில. அ அ பேச்சுவார்த்தையில அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார். திருப்பி மாத்தி சொல்லிக்கிறாரு. அதுக்குள்ள என்ன அளவுக்கான இன்டெலிஜென்ஸ். முதல்ல அவர் ஐக்யூ டெஸ்ட் பண்ணுங்கப்பா. பைடன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது போலலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சில பல சோதனைகள் செய்யணும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் அப்படின்னு கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா, சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒண்ணா இருக்கு, செய்யக்கூடிய விஷயங்கள் ஒண்ணா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரு பேசுற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவரே பேக் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ தெளிவான மனநிலையில இல்லையோ அப்படின்ற கேள்விகள் வருது. பல அனலிஸ்ட் தரப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் இதுக்கப்புறம் அமெரிக்க தரப்புலருந்து வர இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது லாவ்ரோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு தரப்புல இருந்து பார்த்து இந்தியா கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க அப்படின்னு வார்னிங் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, மேற்கு வேணுக்குன்னே உங்களைய சீனாக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டி விடுறாங்க. அந்த ட்ராப்ல போய் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சீனா தாங்க வேணும்னே வந்து ட்ராப்ல அ உழுகுறாங்க. நான் வந்து குழியில உழுவேன் அப்படிங்கிற வந்து உழுகுறாங்க. எதுக்குங்க பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ரஷ்யா என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும்,
சீனா பாகிஸ்தானுக்கு உதவுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ அது மிக பெரும் அளவுல சீனாவ இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் தள்ளும். சீனா ஒரு பிரச்சனையில சிக்குது அப்படிங்கும்போது, அதோட எதிரியா இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் நம்ம ஆயுதங்கள் குடுத்தா, அந்த டைம்ல இதே போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரா இருந்தாலும் இந்தியா ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் எல்லாருமே அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க ட்ராப் பண்றாங்களா இல்லையா? இவங்க நல்லா வெட்டுறாங்க சீனா அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. டுவல் கேம் விளையாடுறாங்களா? அப்படின்ற கேள்வி வருது. அதுவும் இல்லாம சீனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நாங்க குடுக்குற ஆயுதங்கள்லாம் பாகிஸ்தான புரொடெக்ட் பண்றதுக்கு தான். பிஓகேவ புரொடெக்ட் பண்றது கிடையாது. பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய காஷ்மீர புரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க ஆயுதங்கள் தரமாட்டோம். நீங்க பாகிஸ்தான புரொடெக்ட் பண்ண தாங்க நாங்க தரோம் அப்படிங்கிறனால அவங்க தப்புன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி தீவிரவாதத்த ஊக்குவிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தரலாம்? அப்படிங்கிறதே இங்க இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீனாவோட நிலைப்பாடுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? என்ன ஏதுங்கிறதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னா, திரும்பவும் இஸ்ரேல் தரப்புல இருந்து யமன் ஹவுதிஸ் மேல மிக பெரும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம். இஸ்ரேலோட பென் குனியன் ஏர்போர்ட்ல திரும்பவும் யமன் ஹவுதிஸ் தாக்குதல் பண்ணதுனால ரிட்டாலியேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வார்னிங் குடுத்துக்கிறாங்க. அடுத்தது யமன் ஹவுதிஸோட தலைவர் தான் டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ டீகேபிடேஷனுக்கு இஸ்ரேல் ட்ரை பண்ணுதா? அப்படின்ற கேள்விகள் வருது. மத்த இடங்கள்லாம் ட்ரை பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இங்க யமன் ஹவுதிஸ் கிட்டயும் இந்த பாட்சா பலிக்குமா? இஸ்ரேலோட பாட்சா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு வேளை அப்படி நடக்குது அப்படிங்கும்போது, இந்த செங்கடல்ல கண்டிப்பா அவங்க ஆளுமைய செலுத்தி தான் ஆகணும். இல்லன்னா இஸ்ரேல்னால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க கண்ட கனவு எல்லாமே வீணா போயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால யமன் ஹவுதி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அவங்களும் இஸ்ரேலும் மோதிக்கிறாங்க அப்படிங்கும்போது, இது ஒரு ப்ராக்ஸி யுத்தமா மாறும் ஈரானுக்கு. ஸோ அப்படி மாறும்போது, ஈரான் ப்ராக்ஸியா யூஸ் பண்ணக்கூடிய யமன் ஹவுதிஸ் ஜெயிப்பாங்களா? இல்ல இஸ்ரேல் திரும்பவும் இந்த இடத்துல தான் ஆளுமைய காட்டுவாங்களா? என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுதுலாம் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அப்படியே சிரியாவுக்கு வந்துட்டோம்னா, சிரியாவ அப்படியே ரஷ்யாகிட்ட இருந்து பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிரியாவோட கரன்சிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால பிரிண்ட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, உள்நாட்டுல அச்சடிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் கள்ள நோட்டு அதிகமா வந்துரும் அப்படிங்கிறதுனால, 2வது கண்ட்ரோல் எக்கனாமிக்கல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால இருக்கு. இப்போ இந்த சிரியாவோட பணத்த அச்சடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன், ஜெர்மனி இது போல நாடுகள்ல இருக்கிறதுனால, இதுக்கு மேல எக்கனாமிக்கல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கும். அது அ கோமாளியா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாடு, இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, இப்ப நம்மளுக்கு முடிவுகள் அந்த பணம் அச்சடிக்கிறாங்க இல்லையா? அந்த முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, சும்மா அதிக அளவுல பணத்த அச்சடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டுல பணத்த அச்சடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமா அச்சடிச்சுட்டாங்கன்னா, அந்த பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். பணம் அச்சடிக்காம விட்டாங்கன்னா, பணத்தோட மதிப்பு ஏறிரும். இது 2மே பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. டைம் பார்த்து விளையாடிட்டாங்கன்னா, மிக பெரும் சிக்கலா மாறிரும். எது எப்படியோ சிரியா வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் லிஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்காக ஜொலானி அவர்கள், அல் ஷாரா அப்படின்னு மாத்திக்கிறாங்க. ஜொலானி அவர்கள் தான். அ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள பார்த்து மீட் பண்ணி பேசியிருந்தாரு சவுதி அரேபியால. ஸோ அதுக்கப்புறம் சில நல்ல முடிவுகள்லாம் எட்டப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சிரியா யூரோப்பியன் யூனியனோட ஒரு காலனிஸ்குள்ள முழுவதும் வந்துருச்சா? இல்ல எப்படி மீண்டு வருமா? என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அட் த சேம் டைம் லிபியா மிக பெரும் அளவுல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு லிபியால. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா, பவர் பேலன்ஸ் இந்த மெடிட்டரேனியன் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிக பெரும் அளவுல மாறுது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட பேச்சுவார்த்தைகள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஈரானோட அணு ஆயுத உற்பத்தி அந்த என்ரிச்மென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த என்ரிச்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்றதுக்கு லிமிட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில டெர்ம்ஸ் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இந்த டைம்ல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அதுவும் குறிப்பா பிரான்ஸ், பிரிட்டனு இது போல நாடுகள் கிட்டலாம் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது சுமூகமா முடியுது அப்படிங்கும்போது, ஈரான் வர்த்தக தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோடையும், அமெரிக்காவோடையும் வச்சுக்குவாங்க. அதாவது டைஸ நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வேளை இது நடக்குது அப்படிங்கும்போது, டிப்ளமேட்டிக்கல் விக்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு கிடைக்கும். இது மேலும் மேசிவான அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல இஸ்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திரும்பவும் கை கழுவி விடுற மாரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படணும். அது மட்டும் இல்லாம, அமெரிக்கா தரப்புல இருந்து திரும்பவும் கண்டனங்கள் வந்திருக்கு. ஏங்க பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காசால இருக்கக்கூடிய மக்கள். அதனால முடிவுகள் எடுங்க. எய்டு குடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது போல பேசுறாங்க. ஆனா இது எதுவுமே இஸ்ரேலுக்கான அழுத்தங்கள் போல தெரியல. காசாவ சுத்தி இருக்கக்கூடிய மத்த நாடுகளுக்கான அழுத்தங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. இது சில யோசனைகள், சில பார்வையில பார்ப்பாங்க இல்லையா அனலிஸ்ட். ஸோ அவங்க தரப்புல இருந்து வேறொரு கோணத்துல பார்க்கும்போது இது வேற மாரி தெரியுது. இஸ்ரேலுக்கான அழுத்தங்களே கிடையாது.
மத்த நாடுகளுக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள பொறுத்தவரைக்கும் காசால இருக்கக்கூடிய மக்கள கம்ப்ளீட்டா அந்த பகுதியிலருந்து இவாக்குவேட் பண்ணிட்டு, வேற இடத்துல கொண்டு போய் அவங்கள அமர்த்தணும் அப்படிங்கிற போல பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான அழுத்தங்களா தெரியுது. அங்க சாப்பாடு இல்லாம எல்லாம் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. பார்த்து கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போங்க, இல்ல சிக்கலாயிரும் அப்படிங்கிற போல மிரட்டுறாங்களா? அப்படின்ட்டு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், எஜிப்தா இருக்கட்டும், கத்தரா இருக்கட்டும். இந்த ஹமாஸ பொறுத்தவரைக்கும் என்ன முடிவுகள் எட்டப்படுது? இந்த பிரச்சனை முடியுமா? இல்ல மிக பெரும் அளவுல தொடருமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.